அப்பா கூட்ட களகட்டி இருக்குதா? ஓய் ஓய்னு சத்தம் போட்டுன்னு வச்சுக்கோ, வெத்தர் வீங்கி போயிடும் வச்சுக்கோ, எடுவட்ட பையல. ஆளை பத்தியா வந்ததுலேருந்து வா வானுக்கிட்டு அமைந்து கொண்டிருக்கும் மருதாந்தலை கிராமத்தவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டேங்கணும். வந்தமா செஞ்சமா யாருக்கு தெரியும். மொத்த 4 பொழப்ப ஓட்ட நம்ம படுற பாடு. இந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டி அதில் இந்த பக்கமேங்கள் படுற பாடு பாவம் சாப்பிடவே இல்லை உண்மைக்குமே. ஆமாம், நாங்கள் நானும் பப்புனும் தங்கராஜும் புராணமாக பேசுவோம். அந்த இடையில போய் நீங்கள் முதல்ல உணவு உறிஞ்சிட்டு சரிங்களா? ஆமாம், அதனால் ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நல்லா இருக்கீங்களானே. சரி சரி சரி. உணவை நான் உறிஞ்சிட்டு நீ என்ன பண்ண சூத்து வத்தி போயில வாமிக்கிட்டு வேசிடா முதல்ல. குண்டியும் இல்லை மண்டையும் இல்லை, ஒரு கண்ணுக்கிட்ட அக்கா அழகுக்கும் அறிவுக்கும் நாங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சுடுகாட்டில் இருக்கிற சீக்கிரம் கொண்டு போயிருவீங்களா? ஆமா, என்னையா சொட்ட ஒரு தொண்டை மட்டும் உனக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னை என்னை ஒரு ஊர்ல புரோட்டா தட்டை கூட கூப்பிட மாட்டாங்க, இலையருக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. இதை மூடிக்கிட்டு வாசி முதல்ல. ஆமா, அக்கா நல்லா இருக்கனடா அப்படி எல்லாமே பார்க்க பார்த்தா பல பலன்னு இருப்பேன். காலையில காரிக்கிட்டு புளிச்சு புளிச்சு வந்து போவாங்க. சித்தாள் வேலையை கூட கூப்பிட மாட்டாங்க கொத்தனாருக்கு. அதனால பிடிங்க மாமா, எனக்கு மட்டும் நல்லா ஏற்றி வைங்கண்ணே. இந்த ஆளுக்கு எர்த்தோ வச்சு உனக்கு அந்த வாயை பிடிச்சி இழுக்கட்டும். பாசத்துக்குரிய மோசமான தொண்டை உயர் திரு எனது ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்திலே பசும்பொன் அருகாமையில் உள்ள எனது ஊர் செய்யாமங்கலம். ராமநாதபுரம் மாவட்டத்திலே பேர் புகழும் பெற்றும் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கும் எனது ஊர் கிராம பொதுமக்கள் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மைந்தன் பாசத்துக்குரிய அன்பு உயர் திரு மாட்சிமை தங்கிய பிடி அரசகுமார் அவர்கள் நாடக கலைஞர்களை பாராட்டி 5021 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்து மைக் செட் கிருஷ்ணா சர்வீஸ் இடையபட்டி புத்தானத்தம் அவர்களுக்கு 500, யூடியூப் சேனல் பாசத்துக்குரிய அன்பு மைத்துனர் வெங்கடேஷ் அவருடைய சார்பாக 500 ரூபாயும் 6001 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு அண்ணன் பிடி அரசகுமார் அவர்கள் நாடக கலைஞர்களையும் மைக் செட்டு உரிமையாளர் அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு மறக்க முடியாத என் அன்பு உயிர் நண்பன் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி. சொல்ல பாடும் போது நல்ல பலமா பாடுற, ஒரு ஃபெல்லிங் கட்டிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுது. எதுக்கா பேச பொறுத்து அவரு பேச பொறுத்து மூக்க பாரு முன்னம்பளாக்கா மாதிரி ராசியா முதல்ல. ஆமா அண்ணே, எனக்கு மட்டும் இல்லை ஏத்துங்கண்ணே. ஆமா ஏழை ஆமா நல்லா வைங்க, இதுல கொண்டாந்து வைங்க ஆச்சிரா முதல்ல. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு வந்து விட்டா
தாங்கிறவங்களுக்கு, 3வது ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, 4வது தாளக்கா இருக்கு. நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி செய்யாமங்கள ராமதாஸ் அவர்கள் பாடி ஜெயிக்கணும். நீ பாடி ஜெயிச்சிட்டியனா மருதாந்தல கிராமத்து முன்னிலையில சொல்றேன், நீ எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். ஊருக்கு சொல்லிட்டு 45வது 44 பேரை கொண்டுட்டியா? மாட்டிராத சோளம் விதைக்கையில நீ சொன்ன பிறகு நான் வருவேன். இழுத்துக்கிட்டு போயிருவேன் எடுவட்ட பயல. எக்கோ வைங்கண்ணே. வாயில வச்சு விடுங்க. இந்த காஜை வாங்குறதுக்கு இந்த ஒட்டு மஜரை வச்சு இந்த பாவடைய கட்டி நான் படுற சித்தாள் வேலைக்கு ஆளு கூப்பிட்டாங்க. போனேன் ஒரு கொத்தனாருக்கிட்ட. எங்க ஊர்ல புதுக்கோட்டைக்கு பக்கத்துல நமன சமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. யமன சமுத்திரமா அது எந்த சமுத்திரமா இருந்தாலும் நம்ம சமுத்திரமே பெரிய சமுத்திரமா இருக்கு. பழனி கொத்தனார். ஆமா, அவர் சித்தாளுக்கு தேவைன்ட்டு விட்டுருந்தார். நானும் போனேன். அடிக்கடி அந்த ஆண்டு சட்டியை தூக்குனே சொல்லிக்கிட்டு இருந்தேன். சட்டியை தானடா தூக்குன்ட்டு ஒரு தூக்கு தான் தூக்குனே, கொத்தனார் செத்துட்டேன். ஏன் எந்த சட்டியை தூக்குன? அந்த ஆளு சொன்னது சாந்து சட்டி, நான் தூக்குனது ஏன் சட்டி. ஏலே மொட்டை நீ சட்டியை மூடுறா முதல்ல, வெதறி விங்கி பையல குழந்தை கூட உட்காந்துருக்குற அடக்கமா உட்கார்றா. அஜமத்து போறவனே, இந்த உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். விளக்க மரம் தான் எடுத்துவாங்க. என் அழகுக்கும் என் அறிவுக்கும் என்னை சச்சின் டெண்டுல்கர் டோனி கூட பொண்ணு கேட்டார். டோனிட்ட போகாத நோனி எலும்ப கழட்டிடுவேன். பாடுவியா? நீ பாடிட்டீன்னா என் கப்பு உனக்கு தான். உன் கப்பு தான் ஏக நெளிஞ்சு வச்சு. என்னடா எனக்கு தம்பி பேசுறாங்க. அக்கா கப்பு ஓட்ட விழுந்துருச்சான். மழை மச்சத்துலயா பெய்யும் மானக்கட்ட பையல. மேடைக்கு வெளியில எக்கோ வைங்க கொஞ்சம் நல்லா ஏத்துங்க. போட்டுருமா? சோறு வேற திங்கல, மூத்தரை வேற முட்டிக்கிட்டு. கடலை குலவரத்துல அந்த கடப்புறா ஆங்கிறதோட முடிச்சிடணும். சரி அப்படின்னு இழுத்தன்னு வச்சுக்கவே வெதர் வீங்கி புதுக்கோட்டை பெரியாஜபத்திரல குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கணும். மருந்து விட்டு விடுவா. அப்ப நீ செய்யாமங்களுக்கு கொட்டே இல்லாம தான் போவேன். ஓகேவா? அந்த காடப்புறா கலஞ்சோடனே எனக்கு கலங்குதையா எம் மனசு சோழ கொல்லவரத்துல மருதாந்தல சோழ கொல்ல ஓரத்தில போனியா நக்குனியா அந்த ஜோடி போறா இல்லை சொரட்ட தலை பையல. இப்ப தானே சொன்னேன் ஓன்னு கத்தா தானே ஓதந்தள்ளி பையல. அந்த ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறுதையா எம் மனசு அண்ணா அதண்ணா அத்த பண்ண பாருண்ணா ஏன்னா எனக்கு எழுப்பிச்ச பல கலருண்ணா ஆனா அவண்ணா அத்த பண்ண பாருண்ணா முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது மாமா இங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது.
கத்தரிக்கா காம்பனிட்ட கத்தரிக்கா 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 காம்பனிட்ட கத்தரிக்கா நாராயண தோட்டத்துல நட்டு வச்ச கத்தரிக்கா நாராயண இந்த ஒரு நாராயண தோட்டத்துல நட்டு வச்ச கத்தரிக்கா கத்தரிக்கா கத்தரி காம்பனிட்ட கத்தரி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கலைச்சுடர் கலைமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும் ஏனாதியை சேர்ந்த ஜெயராஜ் அவர்கள் அருமையான சின்ன பையன் வாசிப்பு எப்படிங்க கை தட்டுங்க என்ன அப்படி எல்லாரும் வப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கிறேன் போட்டா எதுல எடுக்கிற இதுல எடு போட்டா போட்டா எடுக்கிறாங்களா போட்டா எடுத்து வீட்டுல தொங்க போட்டுறாத போட்டா எடுத்து வாசப்படிக்கு போடு என்னை பாரு யோகம் வரும்னு அது கழுத படமாடா நான் சொல்ற ஜதிய மூஞ்சில முடிச்சதோட போங்க போட்டோ எடுத்துறாதீங்க நீ பெரிய மன்மத குஞ்சு சரி சரி யாருக்கு குஞ்சு இருக்கோ இல்லையோ பப்புனுக்காரனுக்கு இருக்கிற 3 முழத்துல அந்தமா முனிவர் ஊரா இதுக்குள்ளத்த அடக்கம் வாக்கா மக்கா எத்த தண்டி ஆளா இருந்தாலும் சரி சோழி ஏலே எற ஓல ஓல்லிட்டு அந்த முட்டை பையல சோரட்ட பையல அப்பா நல்லா இருக்காரடா அம்மா கேட்டேன்னு சொல்லு ஏன் போட்டாதான் முன்னால வச்சிருக்கேன் ஐயோ நான் சொல்ற ஜதிய ஆமா ஒற்றுமை ராமராசு செயராசு மதன் ராசு முத்து ராசு தங்க ராசு கேஆர் ராசு வெங்கடேசு கவிராசு அடேங்க அப்பா எத்தனை ராஜா இருந்தாலும் எல்லாம் இந்த ராதா செல்விக்கு அடக்கந்தே சோளங்கூர்ணி தொங்குராஜ் வசன பேரரசு வசன சக்கரத்து இடி முழக்கம் இவ்வளவு கூட்டத்துல உன்னை லூசு முண்டேன்னு அசிங்கப்படுத்தினேன் ஒரு வார்த்தை நான் சொன்னேன் உன்னை பத்தி என்னன்னு சொன்னேன் கேட்டேன் எனக்கு நல்ல முண்டையா லூஜு முண்டையான்னு ராமதாஸுக்கு தான் தெரியும் ஒன்ன போட்டுக்கிட்டு ஓட்ட பையில 5100 அப்படியே கொண்டுகிட்டு போயிடாத சட்டி வேற வாங்கணும் நான் அன்னை கொடுத்தீங்களே என்னகிட்ட கொடுத்தாலும் நான் பகிர்ந்து கொடுத்துருந்துருப்பேன் இந்த ஆளு கை முட்டாடிக்கே கடன் சொல்றவே 10 ரூபாய்க்கு கடலை முட்டை வாங்கி கொடுக்க மாட்டேன் அதனால நான் என்ன ஜதி சொல்றேனோ அதே மாதிரி வாசிப்பாரு சிங்கா நீ வாசிச்சிட்டீன்னா என் கிளுகிழப்பு உனக்கு தாண்டா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்கர் தக்கர்தா தக்கதிமி 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 தா அக்கமக்க 4 கேஸும் கை முட்டி கணேசங்களே எங்கடா அடிக்கிறீங்க மிருதங்கத்துல டப்பு டப்புன்னு இங்க அடிக்கல அதெல்லாம் பாத்ரூம்ல வேலை பார்க்கறது இங்க வாசிக்க சொல்லுங்க மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்கர் தக்கர்தா ஒன்ன போட்டு நான் புழுக்கு இப்படி மாட வாசி பேசு நீ நக்க நிக்க நீ நக்க நீ நக்க நீ நக்க நீ நான் நக்க நான் நக்க நான் நக்க நக்க முக்க நக்க முக்க நக்க முக்க ராமதாஸ் நாக்கு போடு நாக்கு போடு நாக்கு போடு நாக்கு ததிகின்ன 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 ததிக புட்டுக்க 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 புள்ளு 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 ஒன்ன போட்டு புளக்கு வை புதுக்கோட்டை ராதா செல்வி இந்த மருதாந்தல மேடையில
ஏனாதி சேராச்ச போட்டு ஓ வரமாட்டேன் நான். என்னங்க மாமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? சரிடா. டான்ஸாக நடிக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு வருகின்ற ஆண்டு வள்ளியாக கண்டிப்பாக நடிக்க வேண்டும் என்று மிராஸ் பழனிசாமி அவர்கள் 501 ரூபாய் என்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். எந்த கொட்டாயை நெருப்பு வச்சு கொடுத்த போறாங்களோ. டானிசிலேயே ராதா செல்வின்னு ஏத்துக்க மாட்டேறாங்க. அக்கா ஒரு தடவை உங்க வாயால ஆலோசனை சொல்லுங்க. சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணுவோம். அவங்களுடைய ஆசையும் நம்ம நிறைவேற்றணும்ல. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் வள்ளியா போடணும். அடுத்த வருஷம் நான் ஏற்கனவே ஒரு சில மேடைகள் எல்லாம் வள்ளியம்மைக்கு உடம்பு சரியில்லாம உடனே சொன்ன உடனே வள்ளியா நடிச்சு எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக உங்கள் ஆசையை நிறைவேற்பண்றேனே. எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். நான் வள்ளியா போட்டேன்னா ராமதாஸ் அவர்கள் ராஜபாட்டா போடணும். இதுல என்ன ஒரு விஷயம், எந்த நாரதர் எந்த ராஜபாட்டு வந்து அண்ணன் கொடுத்தது அதையும் சொல்லிடுறேன். அண்ணன் கொடுத்தது பேசி ஜெயிக்க முடியாது. எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு அண்ணன் ஆருயிர் அண்ணன். அன்னைக்கு உண்மைக்குமே நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். வர முடியாத சூழ்நிலை. ஆமாம், கண்டிப்பாக எல்லா பேருக்கும் வேலை அண்ணனுக்காக எல்லாருடைய அன்புக்காண்டியும் வந்திருக்கிறேன் நான். எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம். அதனால நல்லதானா நீங்க தான் செவாலியா ஜிவாஜி கணேசன். உங்களை ஒரு எம்ஆர் ராதா கத்தி எடுத்து இதுல குத்திட்டார், நெஞ்சில குத்திட்டார். அப்ப நான் தான் நடனமங்கை பத்மினி. ஆத்தாடி நல்ல வேளை அது செத்து போச்சு, இல்லாட்டா உயிரோட அப்படியே உங்களை அந்த ஆர்வத்தோட பார்க்க வருவேனா. நல்லதானா பூதி நாதஸ்வரமா இருக்கும் போல. நல்லதானா உடலும் உள்ளமும் நலந்தானா நல பெறவே நான் இருந்தேன், நல பெறவே எப்ப நான் இருந்தேன், நல பெறவே நான் இருந்தேன். போட்டோன்னு வச்சுக்க ஓயாம எப்படி பாட்டை போயிட்டு சந்திக்கக்கூடிய அளவரை வசந்திக்கணும். யானை இழைச்சிச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா. எதுலையோ மாட்டிருக்கான் பாருங்க. சோளங்குருளி, தொங்கு ராசி, ராதா செல்வி சோடி பொருத்தத்தை பத்தியெல்லாம். ஓ கடவுள், நல்லாதான் இருக்கா. ஸ்ரீ சபரி எர்த் மூவர்ஸ் பெருஞ்சுனை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் டான்ஸாக ஏமா உன் பேர் என்ன? ஓதா செல்வி. ஓதா செல்வி அவர்கள் ராதா செல்வி அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். எங்க இதுதான் இருக்கு, பணத்தை காண அரக்குண்டி பயல. அழைப்பமா. சித்தாட கட்டுக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தானா. சித்தாட கட்டுக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தானா. அதானை பார்க்க அசத்து போகின்றானா. அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான், அழகான பொண்ணுதான், லூசு முண்டை கொண்டே பார்த்து டான்ஸ்ன்றடா. டேய் சார் வணக்கம் சார். என்ன கொரோனா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். போடி நானா கொரோனால தப்பிச்சவே. ஆனா கொரோனாவை விட கொடிய வைரஸ் நீந்தே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வந்தாரை வாழ வைப்பது எங்க தமிழன் பண்பாடு. ஆஹா. ஒரு தமிழருக்கு ஒரு தமிழச்சி எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு செத்த நேரத்துல பார்த்தேன். தெரியும் தெரியும். நீ எவ்வளவு பெரிய ரவுடி முண்டன்னு ஊருக்கே தெரிய முடியும். உங்களை பத்தி ரொம்ப இங்க வந்துட்டு ஆன்றது ஊன்றது இந்த வர்க்கல வேற லட்சக்க. புதுக்கோட்டை புண்ணியவதி. இன்னைக்கு புண்ணியவதி கிடையாது, நாங்க பண்ண விதி. விதியை பத்தி நீ பேசாத. விதியவே திருப்பி போற திறமை பெண்கள். ஓடி நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு 5 ரூபா தாளு மயிறு. ஓடி வாடி அப்படிங்கிற ஏகவசனம் என்ன பேசக்கூடாது. என்ன நீ இப்படி கிழிச்சு ஒழுக்கமா பேச. ஓரமன் பாதம் தெளிப்பேன். முகரைய பாரு முதல்ல. பொம்பளை முத டீசென்ட்டா பேசி பழகு. ஆம்பளனா அடக்கத்தன்மையா இருந்து பேச கத்துக்கணும். இப்படி வாய் பேசுற பொம்பளை எல்லாம் 3ஆம் நாளே புருஷன்கார அதுல மிச்சு விரட்டி விட்டு. குடும்பத்துல குத்து விளக்கு ஏத்துறது என்ன மாதிரி பெண்கள் தாண்டா. நீ எல்லாம் குத்து விளக்கு ஏத்துறா வீடு புளு புளுன்னு எரியும். 5 திரி அடையாம ஏத்து வேண்டா. நீ ராமதாஸ் எங்க ஒச்சு புரியா. அவன் வாயில இருக்கு.
இங்க பிடிக்கிறான் பாரு, குண்டிய பிடிக்கிறான் பாரு. இங்க பார், என்னடா? ஒரு பெண்ணுனா முதல்ல அடக்கம் இருக்கணும். ஒரு அடக்கம்னா சுடுகாட்டுல போய் பாரு, இங்க எதுக்கு ஏறிக்கிட்டு வந்த? அதுதான் இங்க பாக்குறேன். ஆளு மண்டி டீசெண்டா பேசணும் மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே. நீ தான் ரொம்ப ராங்கா பிஹேவ் பண்ணிக்கிற, புரியுதா? எச்சரிக்கிறவன என்ன பேசணுமோ அத மட்டும் பேசுற. என்ன நீ நக்கி போற? நீ என்ன ஏண்டி உன்னையெல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கிற கூட உள்ள ஓட்டு ஓடியா போயிடுவாங்க. அடி எலவே 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 கருவா முண்டா கத்துறா. அடி என் ஜிங்கியா வசனம் 1.5 முழத்துல தள்ளி அடி அழகு சுந்தர. இவங்க பாக்குறவங்க பெரிய மன்மத குஞ்சு, என்னைய பாக்குறவங்க தூக்கி உள்ள ஓட்டுக்கிட்டு மணி ஆட்டுவாங்களா? ஏன்டா மூதேவிக்கு பிறந்த மூதேவி, பச்சை மிளகாய் சைஸ்ல வச்சிருக்க, அதை நீ உள்ள ஓட்டுக்கிட்டு ஆட்டினா வெளியில திறந்துக்கிட்டு ஆட்டினாடா? இந்த பச்சை மிளகா வழங்காதவன இந்த பச்சை மிளகா வாயில வச்சு பாரு. என்னத்துக்கு கனவாய பேத்து தாண்டி விடு. பாப்பமாடா கேக்குறேன், மருதங்கடல எவ்வளவு ஒரு அழகான மேடை, கூட்டம் எப்படி கூடி இருக்காங்க. ஏண்டி இந்த கூட்டத்துல ஒட்டு மசுரை வச்சு ஊர் ஏமாத்துறடி கிறுக்கு முண்டை. நான் கேக்குறேன், உனக்கு மண்டையில மட்டும் தான் ஒட்டு மசுரை? வெக்கமல்ல உனக்கெல்லாம்? வெக்கம், சூடு, சுரணை, அறிவு ஏதாவது இருந்தா நீ என்னைய சந்திக்க வந்திருப்பியாடா? தாய்மார்கள் இருக்காங்கல்ல, ஆமா. இப்படி இருக்க இடத்துல போய் எப்படி வாய் பேசிக்கிறீங்க? இப்படி அழகா உட்கார்ந்து இருக்காங்களா, அப்படி உள்ளவங்கள்ட்ட நீ எவ்வளவு அடக்கமா பேசன? இங்க ஒரு 1000 நீ குட்டி கருதுற ஆம்பளதான். பொம்பளை தாண்டா முதல்ல. ஆம்பளை மணல ஓடுறத விட புடுங்க முடியாது ராதா. பொம்பளை இல்லாம அந்த வேலையை உன்னால பார்க்கவே முடியாதுடா. யாரு சொன்னா? நான் தானே சொல்றேன். தன்மானத்தின் சிங்க ஆம்பளை. அலை சிங்கமே பெண்கள் தாண்டா. விட்டு கொடுத்து போற மனப்பாமை உள்ளவர்கள் ஆம்பளை மட்டும் தாண்டி. விட்டு கொடுக்கிற மனப்பாமை. விட்டு கொடுத்து நக்குன மோர. இன்னைக்கு ஒரு பஸ்ல ஒரு நிறமாச பொம்பளை வயித்தை தள்ளிக்கிட்டு ஏறிட்டா, முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறவன் ஆம்பளை மட்டும் தான் இருப்பேன். உண்மைதானத்தா? ஏதாவது ஒரு பொம்பளை எந்திரிச்சிருக்கியா? கிடையாது. அதுக வயித்தை தள்ளிக்கிட்டு வருங்க, இதுக பார்த்து புட்டு சன்னல பக்கத்து கழுத்த இப்படி திருப்பி உக்காந்துக்கிறது. ஏன் எந்திரிக்க சொல்றாங்களாம்? பொம்பளைக்கு பொம்பளையா பொறாமப்படுறடி நீ எல்லாம் என்ன மானகட்ட. விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. என்ன வசனம்டா, என்ன வசனம்டா, என்ன வித்த ராசா. என் நெற்றி கண்ணை திறந்துட்டீங்க. குற்றம் குற்றமே நக்கீரா நக்கி பாடுறா. என்ன மயத்துக்கு நக்கா கருவா முண்டை? நான் கேக்குறேன், நீ ஆம்பளை விட்டு கொடுக்கலாம், நான் பொம்பளை மருதாந்தல வாசப்பள்ள உட்காந்துக்கிட்டு வாங்க புரிச்சா வாங்க புரிச்சா, நீங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க, நாங்க வாக்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு விட்டு கொடுக்க முடியுமா? நீ பல பொம்பளைய சொல்லி பார்த்துட்டு வந்துருவேன். ஏதாவது விட்டு கொடுப்பார்களோ அத மட்டும் தான் கொடுப்பாங்க. முத பெண்ணுனா வாய முத குறைச்சு நீ சொல்லி இப்ப கவர்மெண்ட் பஸ்ல பொம்பளைய மாசமா இருந்தா இடம் கொடுக்கறது யாரா? ஆம்பளை நீ தான் கொடுக்கணும். அந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணெய் பொம்பளைய செனையாக்குறதே நீ தானே. அப்ப ஆம்பளை நீ தானே இடம் கொடுக்கணும். பொம்பளையா செனையாக்குது? அட்லீஸ்ட் இந்த அரை இடம் வர்றதுக்கு எம்பிட்டு சிரமப்படுற உனக்கு 1.5 சாணத்தை அடவு வச்சிருக்கிறமே, அப்ப நீ என்ன ஏத்தமா பேசுவ? ஓ, உங்களுக்கு மாசமா இருக்கறனாலதான் நாங்க இடம் விடுறீங்க. நான் கேக்குறேன், மாசம் ஆகிற பொம்பளைங்க யாரு சரியா இருக்கீங்க? அந்த காலத்துல இருந்தே மாசமான பெண்கள் இருந்தாங்க. 5 மாத்தில தண்ணி குடம் தூக்குச்சுக்க, ரெட்டை குடம் தூக்கி போட்டுச்சுக்க, ஏன் பிள்ளை நல்லா இறங்க முண்டு. இப்ப அப்படியா நீங்க பண்றீங்க? நாசம் போத்துக்க லேசா 2 கோடு விழுந்தா போதும். செம்ப தூக்காத, அஜோ படியில காலத்துக்கு வச்சிடாத, அந்த பாய சுருட்டாத, மயத்தை புடிக்கிறாத, அப்புறம் புள்ள புள்ளுன்னு வரக்கும். அப்புறம் இழுத்து ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டு டாக்டர் ஆபரேஷன் பண்ணாதான் பொழக்க முடிவாரு. நீ என்ன வேலை மாரி பார்த்த உனக்கு சுகப்பிரசவம் பிறக்க போகுது? வேலையே பாக்குறது வீட்டுக்குள்ள இழுச்ச. நான் கேட்கிறேன், பெண்கள் பெருசுன்றீல, உன் தாய்மார்வ கூட்டம் இன்னைக்கு அள்ளி பிச்சிருச்சுங்க. இம்புட்டு கூட்டத்துல எத்தனை பேர் நாடகம் பார்க்கிற பெண்கள் உங்க மாமியார் கூட உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க? கை தூக்க சொல்லு. தூக்குங்க தவன் கழுவி கழுவி ஒரு பொம்பளை தூக்காது. ஏன் புள்ள மாமியால போட்டு தள்ள தெரியுதுங்க? யாராவது தூக்க சொல்லு. ஆம்பளை அப்படியா? எந்த ஊரை பார்த்தாலும் மாமியார் சண்டை, மருமக சண்டை. ஆம்பளை ஏதாவது ஒரு ஊர்ல மருமையனு மாமனார் அடிச்சுக்கிட்டான்னு லேசாவது பேர் வந்திருக்கா? வராது. ஏன் நாங்க அப்படி கிடையாது. மருமையனு மாமனாரு ஒரு சரக்கு வாங்கி ஒரு கப்பல ஊத்தி ஒண்ணா குடிப்ப முடியும். அத குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி 3 பை முடக்க குடிப்போம். பொம்பளை மூத்திரத்தையும் குடிப்போம். பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போத ஏறுதுன்னு சொல்லட்டும், நாங்களாம் பாத்துவங்களே படுத்துக்குருவோம். நீங்க சொன்னீர்களே இப்ப பொம்பளை என் கூட்டம் இவ்வளவு வரைக்கும் அதிகமா உட்கார்ந்துருக்காங்களே, உட்கார்ந்துருக்கவங்க யாரு? மாமியா மாமனாரோட உட்கார்ந்து நாடகம் பாக்குறோம், கையை தூக்க சொல்லுங்க. ஆமா, உன் வரைக்கும் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல. சரி, என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் எந்த உலகத்திலயும் வப்பாட்டிய வைக்கணும், உன் வர்க்கத்தை கையை தூக்க சொல்றா பாப்பா. சிவ சிவா காசிநாதா, ஆண்களை பற்றி இழிவாக பேச.
நாங்கெல்லாம் அந்த சோழிக்கு போக மாட்டோம். யாரு? ஏன் தெரியுமா? யாரு? முதல்ல ஒரு வப்பாட்டிக்கு ஏன் ஸ்டெப்னின்னு பேர் வச்சு தெரியுமா? ஸ்டெப்னினா ஸ்டெப் என்றால் படி என்று அர்த்தம். ஆமா. மனைவி இல்லாத நேரத்தில் தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக படியாக இருக்கிறாள் இன்னொரு பெண்மகி. அடுத்த ஸ்டெப் நீ அது மருவிதான் ஸ்டெப் நீ படியில காலை வச்சு ஏறணும்னு வச்சுக்க, படி புண்டுக்கிட்டு போயிடுச்சுன்னா எதுல காலை வைப்ப? இதுல வையே. எங்கேயோ போனா மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு ஒருத்தவ ஏறாத்தான்னு சொன்னானு. நம்ம ஒரு கம்மாக்குள்ள நின்றுச்சாம் கோர ராதா செல்வி கவுட்டுக்குள்ள வாசா இத்த தண்ணி சாரம் ரோட்ல நிக்குது வேம்பு, நடுவுல போகுது பாம்பு, மருதாந்தால மொட்டைய புடிச்சிட்டு என்னடா இலிக்கிறிய எச்சி வருது, எச்சி ஊறுதாக்கு. உன்னைய சொன்னே உனக்கு குழு குழுன்னு இருக்கு, வெக்கமயிர் இல்ல. அப்படியே வந்துடாத கையில தூக்கிக்கிட்டு ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி நின்றுச்சாம் கொக்கு, நீ மொட்டையை பிடிச்சிட்டு நக்கு நக்குறண்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அண்டங்காக்காய்க்கு மண்டை பெருசா, அண்டங்காக்காய்க்கு மண்டை பெருசா. அட மொட்டை இல்ல தங்கராஜ அப்பத்தாவுக்கு பெரிய போயிரு, உன்னை விடிய தொட்டிக்கு உரிச்சிருவா. அப்படி அடி கருவா முண்டை. இவ்வளவு தூரத்துக்கு நீ பேசுற அளவுக்கு வந்துட்டியா? எச்சு சொத்துக்கே வழி இல்லாத கிறுக்கு முண்டை. எல்ஐசி பில்டிங்க போய் என்ன விலை வரும்னு காட்டாளா? பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம், பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். மருதாந்தல கம்மா கரையில உட்காந்துட்டு பணியாரத்தை காணாலைங்க, ஏன் பணியாரத்தை காணாலைங்க குளிச்சுக்கிட்டு செத்தாலாம். எங்க பணியாரத்தை காட்டு. நான் கேக்குறேன், ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் பேசுற ரப்பு இருக்கா? ராதா செல்வி ஒரு பொம்பளை ஒருத்தி இருந்தாலாம். இவளுக்கு அறுக்கவே தெரியாதான். 52 அருகாமணியை அடுக்கி வச்சுட்டு சொன்னாலா, நான் அதை புடிச்சு அறுப்பனா இதை புடிச்சு அறுப்பனாண்டா. மசுறு மசுறு மசால் வடையாட மொட்டை என் கொட்டை மசுறு மசுறு மசால் வடையா ஒத்த வடை. இந்த ராதா செல்வி விட்டு பொத்த வடை மொட்டை வாயில நான் இழுச்சா பயலாடி. வயக்காட்டுல நின்றுச்சான் பருத்தி, வயக்காட்டுல நின்றுச்சான் பருத்தி. ஊருக்கு போறேன்னு சொன்னாலாம் ஒருத்தி வாய மூடி வெட்டு கிடக்குது கெண்டா. சும்மா ஒரு பொம்பளை மாதிரி பேசு, ரவுடி முண்டை மாதிரி பேசாத, அன்டீசென்டா பிஹேவ் பண்ணாத, புரியுதா? நீ யாருன்றத புரியாம பேசிக்கிருக்க. இங்க இருக்கிற டான்ஸ் டான்ஸே கிடையாதுங்க. இவ யார் தெரியுமா? இது யார் தெரியுமா? இந்த லூசு முண்டை எனக்கு சித்தி, நான் இவளுக்கு மயன். விளங்குமா? இவ சித்திங்க. நான் உங்களை கேட்குறேன், டீசெண்டா பிஹேவ் பண்ணணுங்கிறீங்களே, நான் என்ன தவறா பேசுனேன்? சித்தி மேடைக்கு உள்ளதான் நீ சித்தி, வெளியேனா பப்புன் டான்ஸ். நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன், புரியுதா? என்ன வேணான்னு பண்ணுவேன்னா கற்பழிப்பேன். இல்ல நீ எனக்கு சித்தி, புரியுதா? சித்தி நொட்டுனே. நான் பசிச்சா விசிச்சா பால் கேப்பியாடா? கேட்க மாட்டேன். ஏன்டா? நீ வத்து மாடு முண்டன்னு எனக்கு தெரியும். சம்பாரிச்சு குடுக்கறது வேணா ஆண் மகனா இருக்கலாம். சரி, அந்த சம்பாத்தியத்தை 2 மடங்கு ஆக்குறது யார் தெரியுமா? மேடம். பொம்பளைங்க ஆம்பளை வேலைக்கு போனா தான் உன் வீட்டுல அடுப்பு வேலைக்கு போய் கிழிச்ச உன் மோரையில முள்ள விட்டு அடிக்க வேலைக்கு போற. எந்த வேலைக்கு போற? எந்த வேலைக்கு போற? அலே முட்டை கரெக்டா பேசுறேனாடா? என்னடா? ஹலோ, பிஆர்எம் டிரான்ஸ்போர்ட் மருதாந்தலை இவர்கள் சார்பாக ராதா செல்வி அவர்களுக்கு ஒரு சிறிய கட்டளை. பஃபனாக நடிக்கும் தங்கராஜை எப்படியாவது விடியறதுக்குள் கர்ப்பமாக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். எப்ப கர்ப்பமாக்க சொல்ற? சென்னையே இல்ல கர்ப்பப்பை யாருக்கு? என்னைய நீ கர்ப்பமாக்கணுமா? ஆக்குறேன். எனக்கு அன்பில் பி வாரி வழங்கிய ஆர்பிஎம் டிரான்ஸ்போர்ட் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 101 ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பை பெற்ற அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, என் அன்பு தம்பி ஆரோக்கிய தம்பி எங்கள் ஊர் பாலநகரில் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காப்புல மணி. உண்மைக்குமே ஒரு குளுக்கோஸ் போட்டா போதும், மணி உடனே அந்த நோயெல்லாம் பறந்து போயிடும். அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து. எங்க மணி இந்த கற்பம் தங்குற மாதிரி ஒரு மருந்து தான் கொடுப்பா. ரொம்ப வருஷமா நின்று போகுதுன்றான்.
பேசுறா. ஏய், இரு மடங்கு ஆக்குறது யார் தெரியுமா? பொம்பளை எங்க கையில தான் மேடம், இருக்கு. நீ 1000 மடங்கு நீ ஆக்குனாலும் சரி. சொன்னியே இப்ப அடுப்பு எரியுதுன்னு. சரி. அடுப்பு சும்மாவா எரிய? ஏன்? பொன்னி அரிசியை வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசியை வாங்கிட்டு வா. அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்ட வச்சு உனக்கு முட்டையை வச்சு உன் வாயில தள்ளி உன்னை வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு நாங்க தாண்டா உன்னை பகுமானமா பக்குவப்படுத்தி அப்படி அனுப்பிச்சோம். பேசாத. எப்படி பேசுறாரு? ஒரு ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை ரோசமா தான் இருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். என்னைக்கு ஒரு பெண்ணு கழுத்துல 3 நாட்டுங்கிற 3 முடிச்சு அவன் போடுறானோ அவனுக்கு அன்னையோட உக்குரம் பிடிச்சி ஆட போகுதுன்னு அர்த்தம். அண்ணன் துட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா திரிவியா. ஆனா 3 முடிச்சு போட்டதுல இருந்து அத்தாடி இதுக்கு வன்ற சிலுப்பு இருக்கே, ஒரு வாரம் வரைக்கும் மாமியாளுக்கு மாமனாருக்கும் தட்டுல சோறு முன்னாடி வரும். இப்படி நாக்குட்டி மாதிரி நிக்குங்க. அத்தை ரசம் ஊத்தவா, குழம்பு ஊத்தவா, வெஞ்சனை வைக்கவா, எப்ப ஒரு வாரம் வரைக்கும். 1 மாசம் ஆச்சு, ஓத்தால சோத்த படத்துல பொத்திக்கிட்டு படுக்க சொல்லு. அப்படி டோட்டலா மாறிடுங்க. ஆனா ஆம்பளை கல்யாணம் பண்ண 3 முடிச்சு போட்டல இருந்து பெத்த ஆத்தா கிட்ட பேச முடியாது. கூட பிறந்த அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி அவன் வந்தா பட்டுக்கிறது இவன் வந்தா நொட்டிக்கிறதுண்டு எங்களை போட்டு சித்திரவதை பண்ணி இதுல வேற இந்த முதராத்திரின்னு எவன் கண்டுபிடிச்சானோ அவனை செருப்புட்டியே அடிக்கணும். அன்னைக்குத்தான் புருஷன் மண்டைய புள்ள பொண்டாட்டி கழுவும். அப்படியே புருஷனை மடியில படுக்கிட்டு மண்டைய கோசம். மாமா என்னடி தங்க குட்டி, நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறப்ப சிக்கன் ரைஸும் ஃப்ரைட் ரைஸுமா தும்பேன். வீட்டுல பார்த்தா முண்டை பழைய சோற புளிஞ்சு வச்சு குடிச்சுக்கிருப்பா. இங்க வந்து விதைச்சு விடுறது. இதுல ஒரு வசனம் வேற சொல்லுங்க, பாத்திருக்கீங்களா? அத்தான் நீங்க மட்டும் இல்லைன்னா நான் உடனே செத்துருவேன். அத்தா செத்துருவேன். எந்த பொம்பளை செத்து நக்குன்னு நான் கேட்கிறேன். அந்த பொம்பளை அத்தான்றதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அத்தான் அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை புள்ளா நான் புடுங்கத்தான். இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான். உன்னைய தனி கொடுத்துறேன் கூட்டிக்கிட்டு ஓடத்தான். கடைசியில ஸ்டேஷன்ல போய் படுத்துக்கிட்டு சார் என் புருஷன் தோட்டத்தான், என் சங்கிலி அத்தான், ராத்திரி என்ன நோனி அத்தான்றது. இருங்க இந்த வரேன் உங்க வண்டாளத்தை தண்டாளத்துல ஏத்துறேன். என்ன? உடையாண்டிப்பட்டி BKS பயிழுக வழங்கும் PKS மாமா எனக்கு அன்பளிப்பை 51 அன்பளிப்பை அன்பு உள்ளங்களுக்கு மாமா அவர்களுக்கு யார் அந்த மாமா? எனக்கு சகலையா வர போதா? நீங்க சொன்னீங்களே 3 நாட் 3 நாட்னா என்ன? 3 முடிச்சு தானே? 3 முடிச்சு எதுக்கு நக்கிறதுக்கா போடுற? ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே? இந்த 3 முடிச்சுக்கும் உன் சொந்த பந்தத்தை அழைச்சு 40 கெடா வெட்டி என்ன நீ பண்ற அட்டூழியத்துக்கு முதல் ராத்திரி. திஸ் இஸ் ஏ முதல் ராத்திரி. வாட் இஸ் இஸ் முதல் ராத்திரி? இந்த முதல் ராத்திரி எவன் கண்டுபிடிச்ச புரோட்டாவுக்கு மாவு வணையிற மாதிரி பிணைஞ்சு அந்த பொம்பளையில பூமாலை கிடைச்ச கொதறு மாதிரி கொதறி 40 பிள்ளையில வேப்பம்பளை மாதிரி பெத்து எடுக்கணும். நீ பேசுற சவிடாளு இடத்த மரியாதையா ராதா செல்வி பொம்பளை மாதிரி பேசு. ஓத்தா மலை கருவா முண்டை. ஆம்பளையெல்லாம் சிப்ப மூடிக்கங்க, குஞ்ச கடிப்பா. பொம்பளையெல்லாம் அந்த நகை இதுகளை பத்திரமா வச்சுக்கோங்க. நகை இருக்கிற விலைக்கு அத்துட்டு போயிடுவா. அவன் நகையெல்லாம் கலவ மாட்டா, செருப்பத்தை கலவாண்டுவா. போடி திருட்டு முண்டை போடி. களவாண்ட 30 நகை வச்சிருக்கா. பூரா மூக்குத்தியா வச்சிருக்கா வீட்டுல. அன்ப PT அரசகுமார் அன்பு அண்ணா அவர்கள் சார்பாக என்னை பாராட்டி ரூபாய் 500 அன்பளித்துள்ள PT அரசகுமார் அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக மனதார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஏய் ஐயோ நீ உன் மண்டையில மைத்துல முறைக்கும். என்ன வாழு மொட்டை உட்காந்துருக்காண்டி? நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வர்றிய உனக்கு பல ஜாடியில புள்ள பிறக்கம்ன்ற மறந்துட்ட பாத்தியா? மறந்துட்டேன்லடா. என்ன தைரியமா இருப்பேன். தைரியம் இல்ல. கர்ப்பப்பை இல்ல. என்ன சொன்ன? கர்ப்பப்பை இல்லடா. கவலைப்படாத. நம்ம ஊர்ல உனக்கு ஒரு கட்டப்பைய வாங்கி உள்ள நுழைச்சு விடு. பத்திரமா வச்சுக்க. இடத்தை காலி பண்ணு முதல்ல. காலி பண்ண முடியாது. காலி பண்ண இரு. உன் சவுண்ட் இங்க ராதா செல்வி ஒரே அடி கடவா பல்லு காணாண்டு போயிரு. உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? நம்ம எப்பா அமைதியா. நான் உங்கள்ட்ட என்ன வேணாலும் காமெடி பேசுவேன். சரி. ஏன் பேசுறேன் தெரியுமா? ஏய் சும்மா இருக்கடா. ஏன்டா எடுத்து எரிமா பேசு. ஏன்டா விளையாடு சாமானடா தூமையை குடிக்கி. அதுல இட்டு என்ன வேலை? நீங்க சொன்னீர்களே ஒரு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அது பெண்களுக்கு இருக்கு. 4 குணம் இருக்கணும் கண்டிப்பா. இந்த 4 குணத்தை மறந்துட்டு ஏன் பேசுறேன்னா மக்களை சிரிக்க வைக்கும் அப்படிங்கிறனால பேசுறேன். சரி. ஆனா உங்கள்ட்ட நான் வரக்கூடிய மேடைகள் பூரா எச்சரிக்கிறேன். என்ன? இந்த பேட் வாய்ஸை யூஸ் பண்றது, இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை என்கிட்ட பேசுறது, அசிங்கமா பிஹேவ் பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது.
பேசுனது ஃபுல்லா அம்புட்டு நீ தாண்டி திருட்டு முண்டை என்ன சொல்லிக்கிருக்க பிடிக்காதா கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசினடா முட்டை கொட்டை இல்ல சொல்றா பாத்தியா சித்தப்பு இவள மூக்க அத்த விட மாட்டேன் ஒரு பொம்பளை இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன்னா உனக்கு ரப்பு கூடிருச்சு மிஸ் ராதாச்செல்வி அப்படி சொல்றா சிங்க நீ ரெண்டா என் தம்பி கிறுக்கு முண்டடா ஏல லூசு பேல ஆறா முதல்ல வெட்டி பேர் என்னடா உன் பேர் என்ன ஏலே நெலிவு பதக்க குமரேசனா புவனேசா நான் புவனேசு பயலுகடா பாப்பமுடா அக்கா மக்கா இன்னைக்கு இவ்வளவு நான் நோனி அக்கா விட மாட்டேன்டா ஏய் ஆடி உன் தொகுதியை பிரிச்சுக்க ஆமா வாய்ப்பில்ல ராஜா ஆஹா ராமா சாமா போட்டியா டேய் என்ன முழக்கம் போட்டி ஆரம்பம் இங்க வா சரிங்க பாப்பா பறக்க பேசுறல எங்க வழக்கன்னு பேசுறல உனக்கு இப்ப போட்டி ஆரம்பம் என்ன போட்டு இப்போ நீ பெண் குலம் ஏய். இரு இரு நீ சொல்றிய என்ன போடுறியான்னு போட்டி என்னகிட்ட சொல்லாத ஏன் புதுக்கோட்டைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன என்னது நீ எந்த ஊரு புதுசா கோட்டை நீ கட்டு எந்த ஊரா மதுரை மதுரை சோளங்குடி ஆமா ஏர்போர்ட் கிட்ட நான் எந்த ஊரு நீ புதுக்கோட்டை தானே புதுக்கோட்டை ஆ. இந்த பழைய கொட்டையை பூரா புதுப்பிக்கிறது தான் புதுக்கோட்டை ஏங்கா எத்தனை தான் புதுப்பிச்சிருப்ப ஒரு மூட கொட்டையை வச்சிருக்காடா மூடிட்டு உட்காரு. அசிங்கம் பேசாத. அப்படி மேடம் இங்க வா நீ போட்டின்ற இடத்துக்கு வந்துட்ட உன் தாய்மார்கள் கூட்ட ஊர்பட்டவர் உட்காந்துருக்காங்க எங்க இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருந்தா உன் தாய்மார்கள் உனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ணுவீங்க. தட்டுங்கத்தா தட்டுங்கத்தா சிங்கங்களை இங்க என் ஏரியா தான் இந்த சக்கலத்துக்கு இப்படி சப்போர்ட் வேற ஆமாடா ஏக்கா இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இவ ஒன்னா நம்பர் லூசுன்னு ஆரம்பத்துல நீ சொல்லிட்டு ஒண்ணும் கவலைப்படாத இப்ப பெண்கள் பூரா எங்க அக்காவுக்கு தட்டினாங்களே ஆண்கள் பூரா மாப்பிள்ளை காண்டி ஒரு தடவை கை தட்டி விசில் தட்டாதடா கொட்டை பார் உன் கள்ள புருஷன் மொட்டையை ஏய், பார் முட்டை உனக்கு நீர் கடுப்பு சொட்டு சொட்டா தாண்டா வரும் அப்படி சொட்டு சொட்டா வந்தா நீ வாய் வச்சு உரிச்சு விடு ஆஹா உடனே அவனுக்கு எச்சு ஊறும் முட்டைக்கு எட்டுங்க மேலும் அடிங்க தாளும் இனிதான் நாடகம் ஆரம்பம் எடுங்க மேளம் அடிக்க தாளம் இனிதான் ஆரம்பம். பாடுற பாட்டு பாடுற போடு போட்டாதாண்டா உருப்படு நாடு நாடு முன்னேற பாடுபடு எடுங்க மேளம் அடிக்க தாளம் இனிதான் ஆரம்பம். மாப்பிள்ளை சீட்டு யாருக்கு விழுந்திருக்கு சரிப்பா பிடி அரசகுமார் சார்பாக 500 அன்பளிப்பாளர்கள் அன்பு சொந்தத்துக்கு நன்றி நன்றி இன்னும் எத்தனை வாட்டி வர போறீங்க தெரியலையே என்ன செய்ய நாட்டு ரசம் கோட்டையில் 4 பேரு நோட்டையில் பாடல்கள் அருமையான பாடல்கள் அது அழகா தெளிவா பாடுங்க அப்படியா நாட்டரசம் கோட்டையில சரி உனக்கு இந்த பாட்டு பிடிக்கல வேற பாட்டை மாத்திக்கிறேன் என்ன பாட்டு பூம் 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 மாட்டுக்கார தெருவில் வந்தாண்டி பூம் 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 தயவு செய்து இரண்டு பெண்களும் சண்டை போடாமல் ஆடவும் இங்க வர மூஞ்சி என்ன நிலைமைக்கு ஆக்கிட்டாடா எதுல வாய் வச்சா ஏடா உதட்டுல முடியா இருக்கு மேல வச்சனால நீ வரியாடா ஒரு சுத்து அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறான் அடுத்தவே பொண்டாட்டியா அல்வா போல யோகியா. சாப்பிடுறவன். அடுத்தவன் மேலும் எதுக்குல போன முண்டை அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறா கட்டின பொண்டாட்டிய கம்பெடுத்தே சாத்துறியா அது மாத்திரம் பட்டுக்கிருமா உடைய தொட்டா மட்டும் நொட்டிக்கிருமா அது மாத்திரம் ஒத்துக்குமா?
கொட்டாம்பட்டி சோழவந்தான் டிரைவர் அன்பனா சார்பாக அன்பு வரவழி அன்பு சொந்தத்திற்கு நன்றி நன்றி. பல்லாங்குழி ஆட பாட்டி ராதா செல்வி பல்லாங்குழி ஆட பாட்டி என் மேல பொல்லாங்கு சொன்ன போன வழி போய் பாடு இன்னைக்கு. மாமா தனியா போட்டா பிரச்சனை வராது. சரி தண்ணியை போட்டுருவோமா? காதல் மன்னன் PKS அன்பு மாமா அவர்கள் சார்பாக டான்ஸாக நடிக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். ராசா உன் ஆல்ரவுண்ட் என்கிட்ட தான் ஞாபகத்தில் வச்சுக்க. எனக்கு அன்பளிப்பை வாருவேன். எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியா? தண்ணியை போட்டுருவோமா? தெரியா அதனால பாப்பா கிட்ட வச்சு நம்ம தனியா போடுவோமா? மதன் ராசு உனக்கற ஓரத்திலே உனக்காக காத்திருப்பேன். உன்னோட நான் ஒன்ன பேசணும். ஏ ராதா செல்வி ஏ கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். கட்ட வண்டி கல்யாணி கலந்த வண்டி கட்ட வண்டி கல்யாணி கலந்த வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரிக ஓட்ட வண்டி இவட்டுடலாமா மாட்டிக்கிட்டா ராமடி ராம ஒதுங்கி நிக்குது காரு காத்த புடிச்சு விட்டது யாரு காத்தடிக்க பம்பு ஒண்ணு நாந்தரா நீ உன் மண்டையில மயிறு புழு புழுன்னு வளரும்டா. என்னடா சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கடா. அவனுக்கு ஏதோ இப்பயே பார்த்துட்டானே. அடே ஏமாந்து போடா. அது பழைய ஊத்தப்பம்டா. அவர் சண்டை போடுறாரு பாரு. நீ மட்டும் என்ன மத்துக்களா பாக்குற? நானும் பாக்குறேன். ஓரமா உட்காரான். காட்டுறேன் கவலைப்படாத. சொரட்ட தாயலி காட்டுறேன் இரு. அது நரைச்சது கொஞ்சம் கருப்பா விட்டுருக்கா. நீதித்துறை வெங்கட் நீதித்துறை அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ள அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. பிடி அரசகுமார் பிடி அரசகுமார் அண்ணன் சார்பாக எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரசிகர் விருப்பத்திற்காக சொல்ல கொள்ளுக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ கொள்ளைக்குள்ளே என்ன வளைச்சு போட்டவளே அப்படியே வசியம் பண்ணவளே நீனா பேசிக்கிட்டு என்ன தானா வந்தவளே ஒத்தருவா உனக்கு தாரே பத்தாண்டி எடுத்து வாரேன். பருத்தி எடுக்கையில பருத்தி பருத்தி எடுக்கையிலே ஒன்னா பலனாலும் சமைச்சோம். பருத்தி எடுக்கையிலே ஓடி வந்தாளோ எடுத்தா வந்திருப்பேன்.
போடு ரெடி பண்ணுவோமா? கத்திரிக்கோள் காசு தந்தே உத்தரவு போட்டிருக்கு. கட்டு ஜாக்கெட் மேலே 8 கட்டி பாடு. எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன். நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார கொரத்தி கலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயலே வந்தால துரத்தி கண்ணாலே அழகெடுத்தேன். ராசாவே பின்னாலே வர வரச்சே. இந்த மாதிரி காலை தூக்கணுமாடா? பாடுறா உன் லவ்வரை என்னன்னு ஆட்டம் ஆட சொல்றேன் பாடுறா. யார் லவ்வரு? நான் தான். பிடிங்க. காலை தூக்கணுமா? அப்போ பாட்டு மட்டும் பாடு. அப்ப நான் தூக்கி நீ பார்க்கல. அப்ப என்ன கூந்தலுக்கு உட்கார்ந்துருக்குற? நான் அழகிறேன், நான் ஏன் அழகிறேன்? நான் அழகிறேன், நான் ஏன் அழகிறேன்? பொட்டு வச்சு பூ முடிச்சு ஆடிக்கிட்டு உட்காந்து பார்க்காம உட்காந்துருக்கேன். நான் அழகிறேன், நான் ஏன் அழகிறேன்? அதான் அந்த ஊர்ல யாராவது வளர்ந்த விளக்கமா இருந்தா ஒரு 3 விளக்கமா இருந்தா. ஒரு எத்துறா பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். நீ என்னடா பல்ட்டி அடிச்ச? இப்ப பாரு எங்க அக்கா கிறுட்டு கிறுட்டு அடிக்க மாட்டாங்க. அடிக்க என்ன டோல் கேட்டாது அடிக்கடி தூக்கி அப்படியா? முந்தி முந்தி விநாயகனே 30 தேவர்களே. முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே வந்தான தந்தோமயா.
ஆடின ஆட்டத்தை அப்படியே ஆடி அழகா பேர் எடுத்திருக்கிறீங்க. உண்மைக்குமே நல்லா இருப்பீங்க. வாங்க. அண்ணே ஏத்துக்கணே, சாமி அழைக்க போறேன். ஆண்டவா கருப்பா காஞ்சிராதா சாமி அழைக்க போறியா? நீ அழைச்சா புருஷனே வர மாட்டேன், சாமி அழைப்பது. யார் வந்தா வராட்டி நம்மளுக்கு என்னடா முதல்ல நம்ம தொழில சரியா வரமா அதை பார்க்கணும் போது. அழைக்க போறேன். மருதாந்தல நஞ்ச புஞ்ச அம்பிட்டு விளையணும்னா 7 கரகத்தை தூக்கம்னா ராதாச்செல்வி காலை தூக்க போறேன். ஒட்டா உத்து பாடுறா. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன், கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன். கரகமடி கரகம் கரகமடி கரகம் கரகமடி கரகம் எங்க ஆத்தாவ கரகம். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தேன். மாப்பிள்ள அப்படியே திரும்ப. இடுப்பை நொட்டுறாங்க. உன் வீட்டு பொம்பளை இழைக்க சொல்றியா? ஏண்டா ஆளை பத்தியா? மற்றவங்களும் கொஞ்சம் நாடகம் பார்க்குற உனக்கு என்ன? ஒரே அட்டி முகரை தெரிச்சு போய் நினச்சிக்க. என்ன ஆடுற மயிரை பிடுங்குறாங்க. மூடிட்டு உட்காரு முண்டை.
ஏய் வாயா. மேடையில் என்ன என்ன பேசிவிடுவியா நீ? பிச்சு புடு நினச்சிக்க. நானும் இந்த ஏரியா தான் ஒழுக்கமாக இருந்துக்கணும். கொஞ்சம் அமைதியா பாருங்க. தண்ணியை போட்டா என்ன வேணாலும் பேசிடுறது. போதை அந்த அளவுக்கு. சொல்லுங்க உங்க காதல சொல்லுங்க படக்குன்னு. இங்க வா. இங்க வா. ஒரு ஆளு பேசுறாங்க மொத்த மூட் ஆப்ஷன் புரியுதா? நம்ம ஊரு நீ மாசம் 30 நாள் தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிய காதல பண்ண. ஆனா ஒரு நாள் கூட சென்னை நிக்க மாட்டுது. நிக்காது. தம்பி போட கொஞ்சம் பேசாம இருக்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு மேரி யூ. அத அவன்ட்ட கேட்டுக்க. அவன்கிட்ட கேட்கவா? உனக்கு அவ எத்தனாவது புருஷன்? 45வது புருஷன். மித்த 44 பேரு செத்துட்டாங்க. நீ கொன்று படி ஓத்தாமல. மொட்டை ஒன்னு சொல்றேன், அனுபவத்துல கத்துக்க. ஆசைப்பட்டு போயிடாத. முத ராத்திரி அன்னைக்கு உனக்கு கை இழுத்துறான். ஏதாவது ஒரு மறுப்பு சொல்றானா பாரு. அவன் எல்லாத்தையும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு அம்புட்ட ஆதங்கத்துல இருக்க. அதோட காதல் எப்படி பாத்தீங்கன்னா ஹலோ 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 கையில் வச்சு லைட் ஆக முடியாது. ஹலோ ஹலோ கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தம் கண்ணதவோ உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தம் கண்ணதவோ உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன். புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாவா ஓடி மறைஞ்சு. வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன். புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாவா ஓடி மறைஞ்சு. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தம் கண்ணதவோ உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணில் வரும் காட்சியில் கண்மணியே உறுத்தம் கண்ணதவோ உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்குது. வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்து புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாவால் ஓடி மறைஞ்சு. வாலி மட்டும் பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கொடு மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு கொடு. காவேரி கரையில் மரமாயிருந்தா வேருக்கு யோகமடி. என் கையிரண்டும் தாவணியானால் காதல் வலிக்குமடி. கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்க. வராக நதிக்கர ஓரம் ஒரு பார்வையை பார்த்து கண்ணாவால் நோய் எல்லாம் போகுது. நீ என்ன கடந்து போகையிலே நிழல பிடிச்சுக்கிட்டு. நீ என்ன கடந்து போகையிலே நிழல பிடிச்சுக்கிட்டு. நிழலுக்குள்ள குடியிருக்க உடம்ப விட்டு உசுர மட்டும் தள்ளி நிக்க. கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நானும் ஒத்தவினி பார்வை ஊரிரத பார்த்து தாப்பா தெரிச்சிருச்சு தாப்பா தெரிச்சிருச்சு. கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்குது.
எப்படியோ அதே மாதிரி என்னுடைய காது. லிஸ்ட் வச்சிருக்கீங்க. சொல்லிருங்க மாமா, படக்கம் வாங்க. டான்சராக நடிக்கும் ராதா செல்வி அவர்களுக்கும் மண்ணின் மைந்தன் பிடி அன்பனார் அரசகுமார் அன்பு தம்பி ஏவிஎஸ் வெள்ளச்சாமி அவர்கள் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். நம்ம புதுக்கோட்டை புண்ணியவதிக்கு ராதா செல்வி அன்பண்ணன் அரசகுமார் அன்பு அன்பளிப்பை வாரி வழி அன்பண்ணனுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிற வணக்கம். சொல்லவா? ஆமா ஹலோ, கையகிய விட மாட்டீங்களே மாமா. என்னைக்குமே தங்கராசு வாழை வச்சுதான் பழக்கம், யாரு குடிய கெடுத்தும் பழக்கம் கிடையாது. தொட தொடவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடுவிடுவெனவே வாலிப நெஞ்சில் விண்வெளி விண்வெளி தொட தொடவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் விடுவிடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியிலோ மன்னவா ஒரு கோவில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் அதற்காக வானில் ஒரு புயல் மழை வந்தால் நிலவே என்னை எங்கேன்னு பார்த்தான் அன்னை உன்னை என் தண்ணி வைத்து இவையில் என்னும் சௌக்கியம் செய்வாய் சத்தியமாகுமா நான் சத்தியம் செய்யவா தொட தொடவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியிலோ இந்த பூமியே தீர்ந்து போய்விடும் என்ன என்ன செய்வாய் நட்சத்திரங்களை தூசி தட்டி நல்ல வீடு செய்வேன் நட்சத்திரங்களின் கூட்டில்தான் உருகி போகுமோ என் வாழ்வு உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன் ஏ ராஜா இது நீதானா ஏ பெண்ணே நிலவி செல்ல பாதையில் முடிந்தாய் நான் பாய்விருப்பேன் உன்னை நான் நம்புகிறேன் உன்னை தொட தொட விடவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் விடு விடுவெனவே வாழிப மனது விண்வெளி விண்வெளியிலோ நீச்சல் குளம் இருக்க நீரும் இல்லை அது எங்கு நீச்சல் அடிக்க அக்கறை கொண்டு கதை நிரப்ப வேண்டும் இந்த அள்ளி ராணி கொதிக்க இந்த ரீதியில் அன்பு செய்தார் போகுமோ என் வாழ்வு காற்று வந்து உன் குழல் கலைத்தார் கைது செய்த நீ பாடு ஏ ராஜா இது மெய்தானா ஏ பெண்ணே அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருவேன் நான் ஒரு தொடு தொடு விடவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் விடு விடு விடவே வாழிப மனது விண்வெளி விண்வெளியிலோ மன்னவா ஒரு கோவில் போல் இந்த மாளிகை எதற்காக தேவி என் ஜீவனே அந்த ஆலயம் உனக்காக வானில் வகுப்புமெல்லாம் வந்தான் நிலவே என்னை எங்கேன்னு பார்ப்பாய் அன்னை உன்னை என் கண்ணி வைத்து இவைகள் என்னும் சௌக்கியம் செய்ப்பாய் சத்தியமாகுமா அதை சத்தியம் செய்யவா லா 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 லா. ஹலோ ஹலோ பப்புன் அவர்களுக்கு ஆர்பிஎம் டிரான்ஸ்போர்ட் மருதாந்தலை மற்றும் மீனதுரிபுரம் பபுன் அவர்களுக்கு ஆர்பிஎம் டிரான்ஸ்போர்ட் மருதாந்தலை ஐயர் ஆர்பிஎம் டிரான்ஸ்போர்ட் மருதாந்தலை ஐயர் சார்பாக ரூபாய் 200 அன்பளித்துள்ள அன்பு சொந்தம் அவர்களுக்கு நன்றி என்னது வணக்கம் வணக்கம்